வாங்கினாரு. ஆக்சுவலாக சென்னையில் வந்து வட சென்னையில் ஒரு கடைசி ஒரு பகுதியில் இருக்கேன். அங்கே வந்து வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகணுன்னேன். இல்லை தான் நீங்கள் வரணுன்னாரு. சரி வந்துடணும். ஏன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது. என்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகம். ரசிகன் நான். ஸோ என்னுடைய பீரியடில் தான் வந்து என்எஸ்எஸ் வந்து 2 யூனிட் இருக்கும். 2 யூனிட்னா கிட்டத்தட்ட 100 மாணவ மாணவிகள் இருப்பாங்க. 50 பெண்கள், 50 பாய்ஸ் இருப்பாங்க. நிறைய கிராமங்களில் இதே போல ஐயா வந்து ரொம்ப இன்டீரியரான ஒரு கூடாரத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு வந்தாதான் ஒரு கல்லூரியுடைய ஒரு இது தேடி வந்து பெரிய அறியுது. நிறைய பேர் வந்து கல்லூரி பக்கத்திலே வந்து மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுவாங்கன்னா என்எஸ்எஸ் தாரக மந்திரம் என்ன சொல்லுங்க. என்எஸ்எஸ் தாரக மந்திரம் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்எஸ்எஸ் தாரக மந்திரம் என்ன கொடுத்துருக்காங்க? அது நாட் மீ பட் யூ ஆர். எனக்காக அல்ல, யாருக்காக? நமக்காக. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். என்ன ஸ்டூடெண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாட்டு நல பணித்திட்டம் என்பது எனக்காக அல்ல, உனக்காக, பிறருக்காக, மற்றவர்களுக்காக நாங்கள் சேவை ஆற்றுவதற்காக தான் வந்திருக்கிறோன்ற ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு கருவை வந்து எடுத்துக்கணும். நிறைய இடங்கள்ல போவோம், ஒரு புது முயற்சியை உருவாக்குவோம். ஆனா வந்து பிஃபோர் ஆஃப்டர் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்காது. நான் என்னுடைய கரியர்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட கேம்ப். சூப்பரா, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். பகுதிதான் வந்து முதல்ல எதுனா மணலி நான் வசிக்கிற பகுதி. மணலி தான் வந்து அதிகமான காற்றை வந்து மோசமான ஒரு இது வந்து இருந்தது. அதுக்கப்புறம் கடலூர் இருந்தது. அடுத்தது